இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வேறொருவரின் மை கார்டை பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் கைது. கடன் பெறும் நோக்கத்துடன் வேறொருவரின் மை கார்டு எனப்படும் அடையாள அட்டையை பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை தேசிய பதிவுத்துறை JPN கைது செய்தது. JPN விரைந்து செயல்பட்டதை அடுத்து கோலாலம்பூர் கம்போங் பண்டானில் மணி 7:30க்கு 35 வயதுடைய அந்த உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நபர் ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு தமது மை கார்டு தொலைந்து போனதாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். திடீரென்று வேறொருவர் தமது அடையாளத்தை பயன்படுத்தி தொலைபேசி மற்றும் இதர பொருட்களை வாங்க கடன் வாங்குவதை கண்டறிந்தார். அவர் தமது மை கார்டு அட்டை தொலைந்து போனதை புகார் அளிக்க முன்வந்தார். மேலும் தமது மை கார்டு அட்டை வேறொருவரால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகித்ததை அடுத்து புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் JPN உள் உறவுத்துறை விசாரணை நடத்தி மார்ச் 7ஆம் தேதி சந்தேக நபரை கைது செய்தது என்றார் அவர். சனிக்கிழமை கிடா பொக்செனாவில் JPN உடனான நன்னெறிகளை விதைப்பதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். 30 நாட்களில் தமிழ் அகப்பக்கம் அறிமுகம். தமிழ் பள்ளிகளை விடுத்து மற்ற பள்ளிகளிலும் அல்லது தனியார் பாலர் பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்கள் தமிழ் பள்ளியில் முதலாம் ஆண்டில் பதிவு செய்யும் போது தமிழ் பள்ளியில் வாசிக்கவும் எழுதவும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அத்தகைய மாணவர்களுக்கு எளிமையான முறையில் தமிழ் மொழியை கற்பிக்கும் பொருட்டு 30 நாட்களில் தமிழ் எனும் புதிய அகப்பக்கம் அறிமுகம் கண்டது. 30 நாட்களுக்குள் எவ்வாறு எளிய முறையில் தமிழ் கற்று தேர்வது என்ற ஆய்வை கடந்த 2016ஆம் ஆண்டே தாம் மேற்கொண்டு வந்ததாக அகப்பக்கத்தின் நிறுவனர் முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தமது பள்ளியிலும் அத்திட்டத்தை அமல்படுத்திய போது மாணவர்களிடம் பெரிய மாற்றத்தை உணர்ந்ததுடன் பெற்றோரிடம் இருந்தும் ஆதரவு கிடைத்ததாக அவர் சொன்னார். எனவே தொழில்நுட்ப துணையுடன் நாடு தழுவிய அளவில் இதை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியே இந்த அகப்பக்க உருவாக்கத்திற்கு வித்திட்டதாக மாசாய் தமிழ் பள்ளி ஆசிரியையாக பணிபுரியும் கஸ்தூரி தெரிவித்தார். 30 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வகை விளையாட்டின் மூலமாக மாணவர்கள் தமிழை கற்றுக்கொள்வார்கள். விளையாடுவது மட்டுமே அவர்களின் நோக்கமாக இருக்குமே தவிர மறைமுகமாக இருக்கும் தமிழ் மொழியையும் உடன் கற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் அறிந்திருக்கவே மாட்டார்கள். இறுதியில் தங்களுக்கே தெரியாமல் எளிமையான முறையில் தாய்மொழியை சிறப்பாக கற்று தேர்ந்திருப்பார்கள் என்று அவர் விவரித்தார். இந்த அகப்பக்கத்தின் உள்ளடக்கம் குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார். குழந்தைகளை வேப் பழக்கத்திற்கு வித்திடும் வேப் வடிவிலான மிட்டாய். மின்னியல் சிகரெட் எனப்படும் வேப் வடிவிலான புதிய வகை மிட்டாய்கள் தற்போது சந்தையில் விற்கப்படுவது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. குழந்தை பருவத்திலேயே வேப் பற்றி அறிந்து கொள்வதற்கு பலவித கவரும் வண்ணங்களிலான இந்த மிட்டாய்கள் வழிவகுப்பதாக கூறுகின்றார் அச்சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ். வேப் வடிவிலான மிட்டாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான வேப் புகைப்போரை இளம் வயதிலேயே உருவாக்கும் என்று சுப்பாராவ் தெரிவித்தார். இந்த மிட்டாய்களை 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிகம் வாங்குவதாக அவர் கூறினார். சிறு குழந்தைகளுக்கு வேப் வடிவில் மிட்டாய்கள் தயாரிக்கப்பட்டு சந்தையில் விற்கப்படுவது. எனவே பெற்றோர்கள் இது குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பிள்ளைகள் இதை வாங்கி உண்பதை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றார் அவர். 3 அல்லது 4 வயதிலான அக்குழந்தைகள் இந்த மிட்டாய்களை உண்ணும் பட்சத்தில் ஆரம்ப பள்ளிக்கு செல்லும் போது அசலான வேப் பழக்கத்திற்கு அடிமையாகும் வாய்ப்புள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே வேளையில் போதை பித்தர்கள் பயன்படுத்தும் ஊசி வடிவிலான சாக்லேட்டுகளும் தற்போது விற்கப்படுவதாக சுப்பாராவ் குறிப்பிட்டார். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமலாக்க தரப்பினர் இதனை உடனடியாக தடை விதிக்க வேண்டும் எனவும் சுப்பாராவ் கேட்டுக்கொண்டார். சுங்கை கோலோக்கில் நிகழ்ந்த தாக்குதலில் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை. சனிக்கிழமை இரவு தாய்லாந்து சுங்கை கோலோக்கில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியது. இச்சம்பவத்தை மலேசிய தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு கடுமையாக்கப்படும் என்று கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மொமாட் தெரிவித்தார். அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் குறிப்பாக சட்டவிரோத தளங்களில் 24 மணி நேர கண்காணிப்புடன் கட்டுப்பாட்டை அதிகரிக்குமாறு அனைத்து போலீஸ் நிலைய தலைவர்களுக்கும் பொது நடவடிக்கை படைக்கும் உத்தரவிட்டுள்ளதாக டாக்டர் முகமது யூசுப் மொமாட் கூறினார். ஜாலான் சுங்கை கோலோக் சுங்கை பாடியில் உள்ள சுங்கை கோலோக் மாவட்ட அலுவலகத்தின் வெளியே
பாதுகாப்பு சோதனை சாவடியில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டதாக தாய்லாந்து போலீஸ் முன்னதாக தெரிவித்திருந்தது. அதோடு இரவு மணி 7:10 அளவில் தாக்குதல்காரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தாய்லாந்தின் பாதுகாப்பு உறுப்பினர்களில் குறைந்தது 2 உயிரிழந்த நிலையில் 80 காயமடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. மாவட்ட அலுவலகத்திற்கு முன்னால் உள்ள சோதனை சாவடியை நோக்கி 5 கையெறி குண்டுகளை வீசுவதற்கு முன்பு தாக்குதல்காரர்கள் பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தாயாரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஆடவரை மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப உத்தரவு. அண்மையில் தமது தாயாரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஆடவர் ஒருவர் 1 மாத காலத்திற்கு மனநல மருத்துவமனையில் கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று கெடா அலோசார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட்டவரை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு அரசு தரப்பு கேட்டுக்கொண்டது. அதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அப்துல் ரஹ்மான் ஹருண் என்னும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் பரிசோதனையை மேற்கொள்ள மேஜிஸ்ட்ரேட் நூர் ஹிஷிஃபா முகமது ஹம்சா உத்தரவிட்டார். கடந்த மார்ச் 2ஆம் தேதி காலை 7 மணி முதல் 8 மணிக்குள் கம்போங் போக்போக் என்ற முகவரியில் உள்ள ஒரு வீட்டில் 68 வயதுடைய இசா சாலை என்பவரை கொலை செய்ததாக அப்துல் ரஹ்மான் மீது குற்றம் பதிவாகியுள்ளது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுவதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவ்வாடவனுக்கு மரண தண்டனை அல்லது அதிகபட்சம் 40 ஆண்டுகள் கால சிறை தண்டனையும் குறைந்தபட்சம் 12 பிரம்படிகளும் விதிக்கப்படும். அவ்வாடவர் மீதான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அதனை புரிந்ததாக தலையசைத்த அவரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. சுங்கைகோலோக் முழுவதும் ரோந்து பணிகளை அதிகரிக்க உத்தரவு. சனிக்கிழமை இரவு தாய்லாந்து எல்லையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மற்றும் குண்டுவெடிப்பை தொடர்ந்து சுங்கைகோலோக் முழுவதும் அதிக ஆபத்துள்ள இடங்கள் உட்பட சட்டவிரோத தளங்களில் ரோந்து பணிகளை அதிகரிக்குமாறு பொது நடவடிக்கை படை PGF-ற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சுங்கைகோலோக் முழுவதும் உள்ள சோதனை சாவடிகளின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு அளவை அதிகரிக்குமாறு ஒவ்வொரு PGA செயல்பாட்டாளருக்கும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். தாக்குதல்காரர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கவே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தான் ஸ்ரீ ரசருடின் கூறினார். சோதனை சாவடிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பை 24 மணி நேரமும் கண்காணிக்கவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவரை தொடர்பு கொண்ட போது குறிப்பிட்டார். தென்கிழக்கு படைப்பிரிவு மற்றும் கிளந்தான் போலீஸ் நராதிவாட் வட்டாரத்தின் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் நிலைமை சீரடையும் வரையில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என்று ரசருடின் மேலும் தெரிவித்தார். இதனிடையே இச்சம்பவத்தை தொடர்ந்து தென் தாய்லாந்திற்கு செல்லும் மலேசியர்கள் தங்களின் பயணத்தை ஒத்திவைக்குமாறு அவர் அறிவுறுத்தினார்.